ஹalleluya 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya ஆமென். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. கத்தாதி கத்தாவே உம்மை துதிக்கிறோம். எங்கள் காருண்ய கேடகமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் புகலிடமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கு 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிசயமான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹalleluya பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹalleluya பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹalleluya பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே.
சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா இப்போதும் எனக்கு போதுமையா. தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாள் காலையிலே உம்முடைய சமூகத்தில் அதிகாலையில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். வர தடைபட்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வருவீராக. உம்முடைய தடைகள் எல்லாம் நீங்கட்டும். உம்முடைய மகிமைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, விசேஷமாய் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இந்த மாதம் எங்களை எப்படி நடத்த போகிறீர் என்பதை குறித்து உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளவைகளாய் எங்கள் மத்தியில் புறப்பட்டு வரட்டும். உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நடத்துது எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே,
மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் எல்லாரும் ஒரு மனமாய் இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் சேர்ந்து பாடுவோமா? இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்பா இடைவிடா நன்றி. இணையில்லா தேவன் நிம்மதி தந்தீரே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி. இணையில்லா தேவன் அப்பா இடைவிடா நன்றி. எல்லாம் ஒரு மனத்தா ஹல்லேலூயா. இந்த காலையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்பா இடைவிடா நன்றி உமக்குத்தானே. என்னை கண்டீர், என்னை கண்டீரே நன்றி ஐயா. என் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் அப்பா இடைவிடா நன்றி. இணையில்லா தேவன் அநாதி தேவனே, அநாதி தேவனே, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் ராஜா இடைவிடா நன்றி
உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்பா இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன். இந்த வருஷத்தின் முதல் 6 மாதங்களும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தினார். வேதம் சொல்லுகிறது 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவதற்கு. இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவற்றை ஒன்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். 2 கைகளை தலைக்கு மேல உயர்த்தி தேவன் செய்த எல்லா நன்மைக்கு, தேவன் அனுமதித்த எல்லாம் நன்மைக்கு, தேவன் செய்த காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு, அவர் நடத்தி வந்த எல்லா வழிகளும் உன் வாழ்க்கையில் நன்மைக்கு. ஒரு நாளும் அவர் தீமை செய்யவே மாட்டார், தீமை செய்யவே மாட்டார், தீமை செய்யவே மாட்டார். சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை நன்றி நன்றி ஐயா. வல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த எனக்காக அல்லோ பாக்கியம்
விசை பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே 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 படைத்தவரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்தர் பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் உம்மை பிரியேனையா. அர்ப்பணிப்போடு எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே ரட்சகரே 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 ஏசு நாதா ஏசு நாதா. ஆராதனை ஆராதனை. ரட்சகர் கைகளை உயர்த்தி ரட்சகரே ஏசு நாதா ஏசு நாதா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகர் ரட்சகரே ஆராதிக்க ஆராதிக்க தேவ மகிமை இறங்குகிறதே. ஆராதனை ஆராதனை. கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுங்க. சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு. ஆதியும் அந்தமுமானவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை. Oh, you are worthy to be praised. You are alone. ஆராதனை உமக்கு. நீங்க மட்டும்தான் ஆண்டவரே ஆராதனைக்கு பாத்திர. நீர் மட்டுமே துதிக்கு பாத்திர. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா.
மனதார ஆராதிங்க இந்த காலையில கர்த்தர். லூயா அல்லேலூயா வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து ஒளிந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். ஆலே ஆலே ஆலேலூயா. ஒரு விசை முழு பலத்தோடே பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எந்த நீதயத்திலும்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். துதிக்கு பாத்திரரே, கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆன்லைன்ல இருக்கிறவங்க வீடுகளில் கர்த்தரை துதிங்க, துதிங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. எங்கள் இதயத்திலும்மை போற்றுவீரோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். எங்கள் இதயத்திலும்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா. ஓ ரபானியா தரலரா நீயா ஹலதன நீயா தரபானியா தனலரா. துதிங்க கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. தேவ மகிமை சீனாய் மலையில் இறங்கின அதே மகிமை இந்த காலையிலே ஆலயத்திலும் துதிக்கிறவர்களின் மத்தியில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புவாராக. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்குவதாக. ஹல்லேலூயா. அவருடைய பிரசித்தம், அவருடைய முகத்தின் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவதாக. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. கடந்த 6 மாதமும் தேவன் நம்மை கண்மணி போல அவர் நம்மை நடத்தினதற்காக
அவருடைய நடத்துதலை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் 6 மாதங்களும், முதல் 6 மாதங்களும் கர்த்தாவே நீர் எங்களை நடத்தினீரே. எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களுக்கு நல்ல ஆலோசகராக நீர் இருந்து, எங்களை வழி நடத்துகிற ஒரு தகப்பனாயிருந்து, நல்ல மெய்ப்பராயிருந்து நீர் எங்களை நடத்தினீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். அவருக்கு மேலே வேற யாரும் நம்மை நடத்த போவதில்லை. 2 கையும் தலைக்கு மேலே உயர்த்தி, என் வீட்டில், என் வாழ்க்கையில், என் வேலை ஸ்தலத்தில், ஆண்டவரே எங்கள் பொருளாதாரத்தில், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களில், ஹல்லேலூயா, எதிர்கால திட்டங்களில் இந்த ஜூலை மாதம் எங்களை நடத்த நீர் போதுமானவர். நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்கள் பார்க்கலாம், வாய்களை திறந்து. நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, நாங்களாம் நடக்க வேண்டாம் ஆண்டவரே. உங்கள் நடத்துதலை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய நடத்துதலை இந்த 6 மாதம் நீர் எங்களை நடத்தி வந்ததை காட்டிலும் இந்த 7வது மாதத்தில் நீர் எங்களை நடத்த போகிற அந்த வழிகளிலே நாங்கள் கடந்து செல்லும்படியாக எங்கள் தகப்பன் எங்களை நடத்துவீராக. சொல்லுங்க பார்க்கலாம், தகப்பன் எங்களை நடத்துவீராக, தகப்பன் எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. உமது கரத்தின் மகிமையை நாங்கள் காணும்படி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கும்படி தகப்பன் எங்களை நடத்துவீராக. இந்த மாதத்தின் எல்லா ஆராதனைகள், எல்லா ஆண்டவரே உபவாச கூட்டம், இரவு ஜபங்கள், பைபிள் ஸ்டடி, எல்லா ஊழியங்கள் சகலவற்றையும் நீர் எங்களுக்கு நடத்தி தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலையிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். முதியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். கன்னிகைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் பகுதியிலே குடியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 1ஆம் தேதி காலையிலே இங்கே ஏறெடுக்கப்படுகிற இந்த ஜெபம் இந்த பகுதியில் இருக்கிற மக்களை காக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆபத்துக்கள் இன்றி, விபத்துக்கள் இன்றி, மரணங்கள் இன்றி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் நீர் காப்பீராக, தேவன் நீர் காப்பீராக. வேலை ஸ்தலங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். போக்குவரத்துகளில் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். உம்முடைய ஆளுகை, உம்முடைய அசைவாடுதல், உம்முடைய நடத்துதலை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளையும் இந்த 7வது மாதத்தை எப்படி கடந்து வந்தோம், தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டது, எப்படி நாங்கள் இந்த மாதத்தை நிறைவு செய்தோம் என்பதை பார்க்கும்போது அது ஆச்சரியமாக எங்களுக்கு இருக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைனில் இணைந்திருக்கிற மக்கள், ஆன்லைனில் இனி கேட்க போகிற வார்த்தைகளை இணைந்து கேட்க போகிறவர்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் இறங்கட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீதியான நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசும். உடைய வாக்குத்தத்தமான வார்த்தை எங்கள் மத்தியில் வல்லமையோடு புறப்பட்டு வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலையிலே தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து தேவனை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் மெய்யாகவே அவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம். நான் வசனம் தான் சொல்வது, கர்த்தரின்
ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது வேதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தில் பெருகுவீர்களாக. அப்படின்னா ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்கள். எப்படி? ஆமேன். என்ன வார்த்தை ஆலயத்திலே பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்தாலும் ஆமேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூலை மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் அதன் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டின் 2வது பகுதியாக இருக்கிற இந்த 7வது மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், துக்க நாட்கள் முடிந்து போகும். எது நிமித்தம் துக்கம் வந்திருந்தாலும், பிள்ளைகள் நிமித்தம், பொருளாதாரத்தின் நிமித்தம், அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டார் நிமித்தம், ஒருவேளை உங்கள் உடன் பிறந்த உங்கள் சகோதர சகோதரிகளுடைய சில வார்த்தைகளின் நிமித்தம், எது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் துக்கம் வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில் துக்கம் இருப்பதில்லை, துக்க நாட்கள் முடிந்து போம், கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. எப்போ துக்கம் வரும்? இருள் வரும்போது துக்கம் வரும். எப்போ துக்கம் வரும்? கைவிடப்படும் போது துக்கம் வரும். எப்போ துக்கம் வரும்? வியாதிகள் வரும்போது துக்கம் வரும். ஒரு நாள் 2 நாள் நல்லா இருக்கும், 3வது நாளும் படுத்திருந்தோம்னா நம்மளை கண்டுக்கிடாமல் போகும்போது இருதயத்தில் என்ன வரும்? துக்கம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி எந்த துக்கமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார். இதுவரைக்கும் 6 மாதங்களும் ஒருவேளை இருளின் அனுபவங்களை கண்டிருந்தால் இந்த 7வது மாதம் இனி இருள் அல்ல, இனி வெளிச்சம். எல்லாம் சொல்லுங்கள், வெளிச்சம். இனி என்ன? வெளிச்சம். துக்க நாட்கள் முடிந்து போகும். இருளின் அனுபவங்கள் எப்படி இருக்கும் என்றால், இருளிலே வழி இருந்தும் அந்த வழி தெரியாது. ஹல்லேலூயா. வழிகள் இருக்கும். எப்படி போகணும்? ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு போவதற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போவதற்கு நாம் புறப்பட்டு போவோமானால், இருளாய் இருக்குமானால் வழிகள் நமக்கு தெரியாது. நிதானத்தில் போவோம். அந்த நிதானத்தில் போவதும் அவ்வளோ பெரிய நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? தராது. எங்கே என்ன இருக்குமோ தெரியல, மாடு எதுவும் போட்டிருக்குமா தெரியல, கல் எதுவும் இருக்குமா தெரியல, எங்கே காலை வைக்கிறது தெரியல. ஒவ்வொரு காலையும் வெளிச்சத்தில் நடப்பது போலல்ல, இருளில் நடக்கும்போது தூக்கி தூக்கி எடுத்து வச்சு நடப்போம். கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம் உள்ளே இருக்கும். இந்த சூழ்நிலைகளெல்லாம் எப்போ மாறும்னா, ஒரு வெளிச்சம் வந்த உடனே இந்த நிலைமைகள் மாறும். இது மாறும்போது எப்படி நடப்போம்னா, ராஜாவை போல நடப்போம். இந்த ஜூலை மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், 6 மாதமும் ஒருவேளை தடவி திரிகிற நிலைமையில் உங்கள் வாழ்க்கை கடந்து போயிருக்கலாம். தடவி திரிகிற ஒரு அனுபவத்தில் ஏதோ யாரோ கூட வாரவங்க எல்லாரோட சேர்ந்து நான் போய்கிட்டு இருக்கிறேன், வழி எனக்கு தெரியலை, கால்களை திடமாக என்னால் ஊன முடியலை. இந்த 7வது மாதம் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய நித்திய வெளிச்சம் உங்கள் மேலே வீசும்போது உங்கள் பாதைகள் இனி தடவி திரிகிற அனுபவமாக இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருதயத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே, யாரோ எல்லாரும் போகிற வழியில் நானும் போகிறேன், அப்படி அல்ல, நிதானத்தில் போகிறேன், அதுவும் அல்ல, நாங்கள் தெளிவாய் நடக்கும்படிக்கு
நீர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது நிமித்தம் இந்த காலையிலேயே நாங்கள் சொல்லுவோம், எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். எங்களை மகிழ்ச்சியின் நாட்களுக்கு நேரே நீர் நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலக மக்கள் தான் இந்த ஜூலை மாதம் 16, 17 தேதி வந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன வந்துருச்சு? ஆடி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆடி வந்துருச்சு. ஆடி மாதம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. கல்யாணமோ வேற எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளும், மரணத்தை தவிர. ஏன்னா மரணத்துக்கு தான் ஆடி அமாவாசை தெரியாது. ஹல்லேலூயா. அது எப்போனாலும் என்ன செய்யும்? வரும். ஆனால் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் ஆடியில் என்ன செய்ய மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏதாவது தொழில் செய்கிறவங்க, மைக் செட் வச்சுருக்கவங்க, இல்லை வேறு சில தொழில் செய்கிறவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆடி மாதம் எந்த ஓட்டமுமே இல்லை. இந்த மாதம் ஆடி எப்போ முடியுதோ அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு நல்ல வேலை என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு ஆடியும் கிடையாது, ஆவணியும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லா நாளும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிச்சத்தின் நாளாக வச்சிருக்கு. உலகத்திற்கு எப்படியோ எங்களுக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பார். நாங்கள் இருளில் நடந்து போனாலும் அவருடைய வெளிச்சம் அந்த இருளை பகலாக எங்களுக்கு பிரகாசிக்க செய்யும். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முடியாத நிலைமைகள் வரலாம், அவங்க கடக்க முடியாத பாதைகள் வரலாம், உங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனைகள் அவர்களுக்கு வரலாம். அவர்கள் தத்தளித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த காலையில் தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருள் அல்ல, உனக்கு வெளிச்சமாய் நான் இருப்பேன். துக்கம் உன்னை இனி மேற்கொள்ள போவதில்லை. இன்றைக்கி காலையில் விசுவாசத்தோடு போங்க. எந்த காரியமும் என்னை துக்கப்படுத்த முடியாது, யாருடைய வார்த்தையும் என்னை துக்கப்படுத்த முடியாது, யாருடைய பேச்சும் என்னை துக்கப்படுத்த முடியாது, யாருடைய பார்வையும் என்னை துக்கப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எவைகளாலும் எவர்களாலும் என் வாழ்க்கையை துக்கப்படுத்த முடியாது. இந்த ஜூலை மாதம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதம் உனக்கு துக்கத்தின் மாதம் அல்ல, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வெளிச்சத்தின் மாதமாய். ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்துருச்சுனாலே சந்தோஷம்தான். வெளிச்சம் வந்தால் துக்கம் யாருக்குன்னா பாவிகளுக்கு தான். ஏன்னா வெளிச்சம் வந்தால் அவங்களால எந்த பாவமும் செய்ய முடியாது. ஆனால் நீதிமான்களின் வாழ்க்கையை சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். இன்னைக்கு திரும்ப சொல்கிறேன், யாருக்கு சூரியன் உதிக்குதோ இல்லையோ, நீதியின் சூரியன் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு உதித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி நாட்கள் கடந்து வர 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 நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இந்த ஜூலை மாதம் முழுவதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவன் வெளிச்சத்தில் நடத்த போகிறார். மகிழ்ந்து களிகூற போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 27:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் பாருங்கள். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். இன்னைக்கு சொல்லுங்க, வெளிச்சம். ஜூலை மாதம் வெளிச்சம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஜூலை மாதம் வெளிச்சம். வெளியே இருக்க இருளை பார்க்காதீங்க, உங்களுக்கு ஜூலை மாதம் வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபுவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையில் என்ன வந்தது? இருள் வந்தது. நன்மையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்,
வெளிச்சத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெளிச்சம்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். கர்த்தருடைய வார்த்தை எங்களை நோக்கி ஜூலை மாதம் எனக்கு வெளிச்சம் என்று வந்தது. இந்த வெளிச்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த யோபு சொல்லுகிறான், வெளிச்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த எனக்கு என்ன வந்தது? இருள் வந்தது. இருள் வந்தது. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இருள் வந்தாலும் அந்த இருள் நிரந்தரமாய் அல்ல. இழப்புகள் வந்தது. பிள்ளைகளை இழந்தான், தனக்குரிய உடைமைகளை எல்லாம் அவன் இழந்தான். ஆனால் 42ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் பார்க்குறோம், ஸ்தோத்திரம் 9-10 வசனங்கள். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார், அவன் சிறையிருப்பை மாற்றினார். யாராலையும் வெளிச்சம் தர முடியாத யோபுவின் வாழ்க்கையில் தேவன் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவன் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையில் 2 மடங்கு ஆசீர்வாதம். இந்த ஜூலை மாதம் அடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் சொல்கிறாரு. 6 மாதத்தை காட்டிலும் 2வது 6 மாதம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். எல்லாம் சொல்லுங்கள், வெளிச்சம் வந்துருச்சுன்னா 2 மடங்கு வரும். இருள் இருந்துச்சுன்னா பிச்சு சாப்பிட்டா கூட ஏன் யாராவது வச்ச மிச்சம்தான் கிடைக்கும். வெளிச்சம் வந்துருச்சுன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அதிலே விசேஷமாக சொல்லுவேன், இது 7வது மாதம். 7 என்றாலே பூரணம். ஹல்லேலூயா. 7 என்றாலே பூரணம், பரிபூரண வெளிச்சத்திலே தேவன் உங்களை நடத்த போகிறார். அந்த வெளிச்சம் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான மகிமை, கேளாத ஐஸ்வர்யங்கள், எதிர்பார்க்காத சுகம், ஸ்தோத்திரம், பலன், ஆசீர்வாதத்தை இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்துருச்சுன்னா 2 மடங்கு ஆசீர்வாதம், இரட்டத்தனையான ஆசீர்வாதம். 2வது ஒரு காரியத்தை சொல்லுவேன். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. தாவீதின் நாட்களிலும் துக்கம் வந்தது. தாவீதின் வாழ்க்கையிலும் இருள் வந்தது. ஆனால் 2 சாமுவேல் 22-29 குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 18-28 குறித்து கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 22-29, சங்கீதம் 18-28 தாவீது சொல்லுகிறான், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஒருவேளை இருள் வருவது போல, இருளை உணருவது போல சில சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கடந்து வந்தாலும், கடந்து வருகிறது என்பதை உணரும் போதே உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லணும், தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். வேலை ஸ்தலத்தில் மனசுக்குள்ளேயே இந்த வார்த்தையை சொல்லணும், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். வீட்டுக்குள்ளே சொல்லணும், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். நடக்கும்போது சொல்லணும், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். எப்பெல்லாம் பிசாசு எதிர்காலங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையின் பின் நாட்களை குறித்து சில கலக்கங்களை உங்கள் முன்னே கொண்டு வருகிறானோ, அப்பொழுது சொல்லணும், தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் விளக்காய் இருப்பார். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். முதல் காரியம் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். 2, அவரே உங்கள் வாழ்க்கையின் விளக்காயிருப்பார். அவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21-22, இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? இரவும் பகலும். ஜூலை மாதம்
பகல் மட்டும் இல்லை, இரவும் பகலும். எப்படி? இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பகலில் மட்டும் நடத்துகிற கர்த்தர் அல்ல, அவர் இரவிலும் நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தோடு போங்க. பகல்லனா ஓடி இருப்பேன், பகல்லனா செஞ்சுருப்பேன், இல்லை, இரவிலும் என்னால் செய்ய முடியும். ஏனென்றால் என் ஆண்டவர் பகலில் மட்டுமல்ல, இரவிலும் வழி நடக்கும்படி வெளிச்சமாயிருந்து எங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ரொம்ப வெயிலாக இருக்குன்னா அவர் நிழலாக இருப்பார். ஹல்லேலூயா. இருளாக இருக்குன்னா அவர் வெளிச்சமாக இருப்பார். ஜூலை மாதம் அதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே பகலிலும் இரவிலும் நான் வழி நடக்கும்படிக்கு, பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் நீர் எனக்கு முன் செல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு முன்னால் வேறு யாரும் போக வேண்டாம். இங்கேருந்து புறப்பட்டு என் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் வேலைக்கு போகும்போது, என் வீட்டை விட்டு புறப்பட்டு ஆண்டவரே நான் வேறு ஏதோ காரியமாக பிரயாணம் பண்ணும்போது, என் வீட்டை விட்டு நான் இறங்கும்போது, யார் எனக்கு முன்னால் எல்லாம் ஆண்டவரே எனக்கு முன்னே வைக்கப்பட்டு இருக்கிற சவால்கள் மத்தியில் ஐயோ அழிந்து போவேனோ என்று பயம் கொண்டு வருகிற அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் நான் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு நீர் எனக்கு முன்பாக மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் முன் செல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் முன்னால் போனால் இரவும் எனக்கு வெளிச்சமாக தான் ஆண்டவரே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு அது வெளிச்சமாக இருக்கும். ஆனால் வசனம் 14:20 சொல்லுகிறது, எகிப்தியருக்கு அது அந்தகாரமாக இருக்கும். ஹல்லேலூயா. எகிப்தியருக்கு அது அந்தகாரமாக இருக்கும். வேதம் சொல்கிறது, நீதிமான்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்போம். இன்றைக்கி விசுவாசத்தோடு போங்க. எந்த சூழ்நிலையை அனுமதித்தாலும் அது என் வாழ்க்கையில் இருளை கொண்டு வர்றதுக்கு இல்லை, அதில் கர்த்தர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். என் வாழ்க்கை வெளிச்சமாக தான் இருக்கும். கேட்கக்கூடாத துர்ச்செய்திகளை உங்கள் காதுகள் கேட்குமானால், காது கேட்டதெல்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தோடு உட்காந்துடாதீங்க. இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் துக்கம் வருவது எதினால் தெரியுமா? இந்த காது ரெண்டும் கேட்குறதுனால தான். ஆமென். நமக்கு காது மட்டும் கேட்காம இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். காது கேட்காம இருக்கும்னா துக்கமே இருக்காது, சந்தோஷமாக இருப்போம். யாராவது சொல்லுவாங்க, இவங்களை தெரியுமா? தெரியும். அவங்க அங்கே உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன பேசுனாங்கன்னு சொன்னாலுக்கும் தெரியாது, கேட்டாலுக்கும் தெரியாது. சில நேரம் அவங்க நல்ல காரியம் கூட பேசியிருந்துருப்பாங்க நம்மளை குறித்து, ஆனால் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சு சின்ன உடனே என்ன பேசியிருப்பாங்களோ ஏது பேசியிருப்பாங்களோ, ஐயோ 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 உள்ளே என்ன வந்துடும்? ஒரு துக்கம். இன்றைக்கி சொல்லணும், என் காது என்ன கேட்டாலும் நான் துக்கப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். என் துக்க நாட்கள் முடிந்து போம். அவர் எனக்கு முன்னே இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினது போல அவர் எனக்கு முன்னே வெளிச்சமாய் கடந்து போவார். இருள் எனக்கல்ல, இருள் பாவிகளுக்கு. ஹல்லேலூயா. இருள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களுக்கு. ஆனால் எனக்கு இருளானாலும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எழுந்து நிற்போமா? கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ ஒன்று செய்ய போகிறோம். வாய்களை திறந்து அறிக்கை பண்ண போகிறீங்க. கொஞ்ச நேரம் அறிக்கை பண்ண போகிறீங்க. இருள் அல்ல, இருள் அல்ல. பல காரியங்களை ஞாபகப்படுத்தி, பிள்ளைகளை ஞாபகப்படுத்தி, பொருளாதாரத்தை ஞாபகப்படுத்தி, நீங்கள் எப்படி சில காரியங்களை சமாளிப்பீர்கள் என்பதை ஞாபகப்படுத்தி உங்கள் சிந்தையை, உங்கள் இருதயத்தை பிசாசு இருளாக வைத்திருக்கலாம், பிசாசு இருளாக வைத்திருக்கலாம்.
இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலையில் சொல்லுங்கள், இருள் அல்ல, நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, இனி உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஐயா உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு நித்திய வெளிச்சம். என் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. சொல்லுங்க பார்க்கலாம், என் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆன்லைனில் வீடுகளிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வாயை திறந்து சொல்லு, துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. ஏனென்றால் கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம். யார் நடத்துவார்? யார் சொல்லி கொடுப்பார்? யார் எனக்கு ஒரு ஆலோசகனாக இருப்பார்? எப்படி எல்லா காரியங்களையும் நான் அறிந்து கொள்வது? இன்னைக்கு காலையில் ஆவியானவர் சொல்லுகிறார், என் வெளிச்சம் உன் வாழ்க்கையில் வீசும், என் வெளிச்சம் உன் பாதையில் வீசும். உன் கண்களை திறந்து பார், உன் கண்களை திறந்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு குறிப்பாக சிலருடைய வாழ்க்கையை குறித்து சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இந்த காலையிலே தீர்க்கமாய் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு வெளிச்சமாக வாங்க, அவர் உனக்கு முன்னே வருவார். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான் பாருங்க, துக்க நாட்கள் வந்தாலும் தேவரீர் என் விளக்காய் இருக்கிறே, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். விசுவாசத்தோட வேலை ஸ்தலத்தில் போய் காலை வைக்கும்போது இந்த வசனத்தை சொல்லி வை, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர், இருளை வெளிச்சமாக்குகிறவர். எங்கெல்லாம் உன் இருதயம் இருளை உணர்கிறதோ, எந்த இடத்திலெல்லாம் உன் இருதயம் இருளை உணர்கிறதோ, வாழ்க்கையில் இருளா, போக்குவரத்துகளில் இருளா, ஆமீன், வீட்டுக்குள்ளே இருள் இருப்பதை உணர்கிறீர்களா? வேலை ஸ்தலத்தில் இருள் இருப்பதை உணர்கிறீர்களா? வாகனங்களில் பிரயாணம் செய்யும் போது இருள் இருப்பதை உணர்கிறீர்களா? இந்த காலையில் சொல்லுங்க, விசுவாசத்தோட நீ போய் அந்த இடத்துல காலை வைக்கும்போது ஒரு வசனத்தை சொல், தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். குருட்டாட்டமான நிலைமைகளை மாற்றி இந்த ஜூலை மாதம் என்னை தெளிவா நீங்க நடக்க வைக்க போறீங்க. நானும் என் குடும்பமும் இந்த ஜூலை மாதத்தில் உம்முடைய வெளிச்சத்தில் நடக்க போகிறோம். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. கையை உயர்த்தி சொல்லுங்க, வெளிச்சம் 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 வெளிச்சம். எங்கள் கண்கள் இனி வெளிச்சத்தை தான் பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீதரபௌதரபா நிக்கரதனலரபா. ஒவ்வொருவருடைய மனநிலைமைகளிலும் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. இருளின் ஆதிக்கங்கள் இப்பொழுது வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், இப்பொழுது வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் போது எப்படி இருள் மறைந்து போகுமோ அதுபோல நித்திய வெளிச்சமாய் நீருமுடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது உதிப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போ. ஹல்லேலூயா. துக்க நாட்கள் இதோடு முடிந்ததற்காக ஸ்தோத்திரம். இனி துக்கம் இவர்கள் இருதயத்தை ஆட்கொள்ள போவதில்லை, துக்கம் பிள்ளைகளை ஆட்கொள்ள போவதில்லை. நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த வெளிச்சத்தை விசுவாசித்து, இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த மாதம் முழுவதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய், பரிசுத்தவான்களாய், தெளிவாய் நடக்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யோபுவை போல இரட்டத்தனையான ஆசீர்வாதம், தாவீதை போல நீரே விளக்காய் இருந்து இருளை வெளிச்சமாக்குகிறவராக, பஞ்ச காலத்திலும் நடத்துகிறவராக, இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினது போல இரவும் பகலும் நடக்கத்தக்கதாக மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இந்த மாதம் அப்படி நீர் எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும்.
கடந்து வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வெளிச்சம் இவர்கள் வாழ்க்கையில் பிரகாசித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆன்லைனில் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வெளிச்சம் பிரகாசித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சூரியன் உதித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் வீடுகளுக்குள்ளும் இப்பொழுது அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பகுதியை விட்டு இருள் விலகி போகட்டும். வெளிச்சம் பிரகாசித்திருப்பதற்காக நன்றி. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் மாறாதிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you.